இன்னைக்கு இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே முன்னாடி எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்குறதே நிறுத்திடுவீங்க. அதுலேயும் இந்த ஃபெவிக்குக்கும் குர்குரேவும் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. நான் எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடி இருந்த ப்ராடக்ட் எல்லாமே இப்போ குட்டியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. நம்பர் 1, மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ஒரு மேட்ச் பாக்ஸ் 1995ல 25 பைசாக்கு வித்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2007ல கொஞ்சம் விலை ஏற்றி ₹1 வித்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2021ல அதை டபுள் ஆக்கி ₹2 வித்திருக்காங்க. இந்த மேட்ச் பாக்ஸ்ல என்னதான் விலை ஏத்திட்டே போனாலும் இதோட குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணதே இல்லை. இப்படி இருந்தும் எதுக்காக இவங்க இதோட விலை மட்டும் ஏத்துனாங்க அப்படின்னா, இதோட காரணம் ரெட் பாஸ்பரஸ். இந்த ரெட் பாஸ்பரஸோட விலை ₹850 வரைக்கும் விலை அதிகமாயிருச்சு. ஸோ அதனால தான் இதோட விலை வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ், அதுக்கப்புறமா இதோட பேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் அதிகமானதுனால தான் இதோட விலை வந்து அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. இதோட விலை இப்போ வரைக்கும் ₹2 தான் வித்துட்டு இருக்கிறாங்க. நம்பர் 2, வால் ஜூசி. இந்த ஒரு ஜூஸை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பப்பட்டு குடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த ஜூஸை வெறும் ₹1 பல ஃபிளேவர்ல வித்துட்டு இருந்தாங்க. கொக்கோ கோலா, ஃபேண்டா மாதிரியான பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் ₹10 விற்கும் போது கூட இந்த ஜூஸை வெறும் ₹1 வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க போய் இந்த ஜூஸை கேட்டீங்கன்னாக்கா ₹5 இருந்து ₹10 வரைக்கும் வித்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னதான் ₹5 ₹10 அப்படின்னு சொல்லிட்டு வித்தாலுமே முன்னாடி வந்த அந்த ₹1 ஜூஸ் வந்து யாராலையும் பீட்டே பண்ண முடியாது. நம்பர் 3, ஃப்ரூட்டி. இந்த ஒரு ஃப்ரூட்டியை முதல்ல வினோதமா இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்ல தான் எடுத்துன்னு வந்தாங்க. 1985ல தான் இந்த ஒரு டெட்ரா பேக்கை கொண்டு வந்தாங்க. இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டி ட்ரிங்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி இருந்த அந்த ட்ரையாங்கல் ஷேப் இல்லாம பாக்ஸ் ஷேப்ல மாத்தி வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் இந்த ஃப்ரூட்டி ட்ரிங்கை 200 ml ₹10 வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இதை 160 ml மாத்திட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, மேங்கோ பல்ப் அதுக்கப்புறமா டெட்டோரோ பேக்கேஜிங்கோட காஸ்ட் அதிகமானதுனால இதோட விலை சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா குவான்டிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா சைக்காலஜிக்கலாவே ₹5 ₹10 இந்த மாதிரி விற்கும் போது நிறைய பேர் வாங்குவாங்க. ஆனா இதுல குவான்டிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செக் பண்ணவும் மாட்டாங்க. நம்பர் 4, லைஃப் பாய். இந்த சோப்போட கலர் பார்க்கும் போதே நிறைய பேர் இது லைஃப் பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த சோப் வந்து ஃபேமஸா இருந்துச்சு. இந்த சோப்பை பத்தி நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சோப்ல நம்ம கை கழுவணும் அப்படின்னா எந்த ஒரு அழுக்கா இருந்தாலும் இல்ல எந்த ஒரு ஜெர்ம்ஸா இருந்தாலும் அதை பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா 2000 காலகட்டத்தில் ₹10 இருந்து ₹15 வரைக்கும் தான் இந்த சோப்பை வித்துட்டு இருந்தாங்க. இந்த சோப்போட குவான்டிட்டியும் 100 இருந்து 150 கிராம் வரைக்கும் கொடுத்துன்னு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் நீங்க இந்த சோப்பை வாங்குறதுக்கு போனீங்கன்னாக்கா ₹30 இருந்து ₹40 வரைக்கும் வித்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதோட குவான்டிட்டியும் 20 இருந்து 30% கம்மி பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா கம்பெனியோட பாம் ஆயில் பேக்கேஜிங்கும் லேபர் காஸ்டும் அதிகமா இருக்குது. ஸோ இதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்பர் 5, ஆஜ்மோலா. நம்ம சின்ன வயசுல இந்த ஆஜ்மோலாவை ஒரு வாட்டினா கண்டிப்பா சாப்பிட்டுருப்போம். ஒரு சில பேருக்கு இந்த ஆஜ்மோலா ஒரு ஃபேவரட்டான மிட்டாயாவே இருந்திருக்கும். முன்னாடி எல்லாம் இந்த ஆஜ்மோலாவை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5-6 மிட்டாய் இருந்திருக்கும். ஆனா இப்பெல்லாம் நீங்க இந்த ஆஜ்மோலாவை வாங்கி பாத்தீங்கன்னாக்கா 4 இருந்து 5 பீஸ் தான் இருக்கும். இப்போ கூட இதோட குவான்டிட்டி மட்டும் தான் குறைச்சிருக்கிறாங்க. ஆனா இதோட டேஸ்ட் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சோ சேம் அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஆஜ்மோலால யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால இதோட குவான்டிட்டியும் குறைச்சிட்டாங்க. இந்த ஆஜ்மோலா எனக்கு சின்ன வயசுல ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. நம்பர் 6, குர்குரே. நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த குர்குரேல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போறேன். இந்த குர்குரேவை சாப்பிடும் போது காரமாவும் புளிப்பாவும் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த குர்குரேவை 50 இருந்து 55 கிராம் ₹10 வித்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் போய் நீங்க இந்த குர்குரேவை வாங்கினீங்கன்னாக்கா வெறும் 40 கிராம் தான் கொடுப்பாங்க. இதோட பேக்கெட்டை பார்க்கறதுக்கு சேமா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், எடிபிள் ஆயில், அதுக்கப்புறமா பேக்கேஜிங் காஸ்ட் எல்லாமே அதிகமானதுனால தான் இதை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் 7, மேகி. மேகி அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல என்ன வரும் அப்படின்னா, நம்ம 2 நிமிஷத்துல சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்போம். இந்த ஒரு மேகியை நம்ம ஸ்கூல் டைம்ல ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் மழை டைம்ல கூட நிறைய பேர் இந்த சாப்பிடறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஆனா 1982ல நம்ம இந்தியாவிலேயே இந்த மேகி தான் நம்பர் 1ல இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா இந்த மேகி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டீங்கன்னாக்கா அதுதான் கிடையாது. அந்த காலத்துல இந்த மேகியை 100 கிராம் கொடுத்துன்னு இருந்தாங்க. இந்த மேகியை அப்பெல்லாம் ஒரு பேக்கெட் வாங்கினாலே ஒருத்தர் ஒயர் ஃபுல்லா சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னா 2 பேரு கூடவும் சாப்பிட முடியும். ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட்லயே நம்மளோட ஒயரும் ஃபுல் ஆயிரும். ஆனா இப்பெல்லாம் போய் இந்த மேகியை வாங்கினீங்கன்னாக்கா 12 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரேட்டுக்கு வித்தும் கூட 70 கிராம் தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. இதுல 50% பிரைஸை ஏத்திட்டு 30% அதோட குவான்டிட்டியை குறைச்சிட்டாங்க. இதோட காரணம் என்னன்னா இந்த மேகியை ரெடி பண்றதுக்கு ஒரு சில இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த இன்கிரீடியன்ஸோட காஸ்ட், அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இதெல்லாம் வந்து அதிகமானதுனால தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நம்பர் 8 பார்லேஜி. முன்னாடி எல்லாம் உங்களுக்கு எந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னாக்கா பார்லேஜி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பார்லேஜி அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தது. 1939ல தான் இந்த பிஸ்கெட்டை அறிமுகம் படுத்தி இந்த பிஸ்கெட்டை நல்லா சேல்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி எல்லாம் இந்த பிஸ்கெட்டை 2 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா காலப்போக்கில் இப்போ ரீசெண்டா இந்த பிஸ்கெட்டை 5 ரூபாய்க்கு வித்துன்னு இருக்கிறாங்க. இந்த பிஸ்கெட் 2 ரூபாய்க்கு வித்ததுனால மக்கள் எல்லாரும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னைக்கு இந்த பிஸ்கெட்டோட விலையை அதிகப்படுத்திட்டு குவான்டிட்டியை கம்மி பண்ணாங்களோ அன்னைக்குல இருந்து இந்த பிஸ்கெட்டோட சேல்ஸ் வந்து கம்மியாயிருச்சு. இன்னைக்கான காலகட்டத்தில் இந்த பார்லேஜி பிஸ்கெட்டை பார்க்கறதுக்கு ரொம்பவே ரேரா தான் இருக்குது. நம்பர் 9 கேட்பெரி டைரி மில்க். பொதுவா நிறைய பேருக்கு டைரி மில்க் அப்படின்னாலே அந்த February 14 தான் ஞாபகம் வரும். ஏன்னா அன்னைக்கு தான் இந்த டைரி மில்க் வந்து அவங்களோட ஆளுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வாங்கின்னு போவாங்க. முன்னாடி எல்லாம் இந்த டைரி மில்க் 5 ரூபாய்க்கு வாங்கணும்னாக்கா 5 பீஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப போய் நீங்க இந்த டைரி மில்கை வாங்கினீங்கன்னாக்கா 4 பீஸ் தான் இருக்கும். அதுவும் எல்லாமே குட்டி குட்டியா தான் இருக்கும். ஏன்னா இவங்க இதோட குவான்டிட்டியை குறைச்சிட்டாங்க. இதுவே நம்ம 10 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கணும் அப்படின்னா 18ல இருந்து 20 கிராம் வரைக்கும் கொடுத்துன்னு இருந்தாங்க. ஆனா இப்ப போய் நம்ம 10 ரூபாய்க்கு டைரி மில்க் வாங்கணும் அப்படின்னா ஏதோ எலி குஞ்சு மாதிரி தம்மு துண்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்பெல்லாம் 10 ரூபாய்க்கு டைரி மில்க் வந்து கம்மியா தான் கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் டைரி மில்க்னாலே 70 ரூபாய் 80 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வித்துன்னு இருக்கிறாங்களே. நம்பர் 10 லேஸ் சிப்ஸ். இந்த ஒரு லேஸ் சிப்ஸை சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விருப்பப்பட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்த சிப்ஸ்ல வந்து 40 கிராம் இருந்தது. ஸோ அதனாலேயே இந்த சிப்ஸை நிறைய பேர் வாங்கியும் சாப்பிட்டு இருந்தாங்க. இந்த சிப்ஸ் ரொம்ப பேருக்கும் பிடிச்ச சிப்ஸாவும் இருந்தது. ஆனா இப்பெல்லாம் போய் நீங்க சிப்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா வெறும் 30 கிராம் தான் இருக்கும். மிச்செல்லாம் வந்து வெறும் காற்றை தான் அடிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சிப்ஸ் பேக்கெட்ல காற்று அடிக்கிறது அந்த கம்பெனிக்காரர் என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க காற்று அடிச்சு கொடுக்கும் போது தான் அந்த சிப்ஸ் வந்து ஒடியாம சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா இந்த சிப்ஸை செய்யறதுக்கு ஒரு சில இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே விலை ஏறினதுனால தான் இவங்க இந்த மாதிரி குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு காற்று அடிச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 11 ஃபெவிக்விக். இந்த ஒரு ஃபெவிக்விக்கை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செருப்பு பிஞ்சு போனாலோ இல்லை வந்து ஒரு பெல்ட் பிஞ்சு போனாலோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பிஞ்சு போனாலும் இந்த ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபெவிக்விக்கை 1 கிராம் 5 ரூபாய்க்கு தான் வித்துன்னு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா 0.5 கிராம் 5 ரூபாய்க்கு தான் வித்துன்னு இருக்கிறாங்க. இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ சுத்தமா குறைச்சிட்டாங்க. இந்த கம்பெனியோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கம்பெனிக்காரங்க 5 ரூபாய் பொருளை 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விலை ஏத்தி விற்கிறதுக்கு பதிலாக அவங்களோட குவான்டிட்டியை கம்மி பண்ணி அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால கஸ்டமர்ஸ் இந்த பிரைஸ் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைய பேர் வாங்கியும் யூஸ் பண்ணிப்பாங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன பொருளுங்களை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.